ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் பைப்பில் இருக்கிற தண்ணி பாத்திரத்தில் நிறைய டன் குழாயை போட்டுட்டு போயிருக்கிறாங்க. அந்த குழாய் பாருங்கள், போன அடுத்த செகண்டே அப்படியே வெளியே வந்து தரையெல்லாம் தண்ணி ஆக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த குழாயை பிடிக்கிறதுக்கு மறுபடியும் வேகமாக ஓடி வந்திருக்கிறாங்க. இங்கே தரையெல்லாம் தண்ணியாக இருந்ததுனால அதிலே வலிக்கு விழுற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி போட்டாலும் இந்த குழாய் இந்த பாத்திரத்துல நிக்காது, வெளியே வந்துடுச்சு பாருங்க. எப்படியோ உடனே எந்திரிச்சிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல அவங்க வீட்டுல இப்படி ஒரு தடுப்பு இருக்கிறத மறந்ததுனால வேகமா போய் அதிலே தடுக்கி விழுற மாதிரி ஆயிடுச்சு. இருட்டு நேரங்கிறதுனால சரியா கவனிக்கல போல, இருந்தாலும் சுதாரிச்சுக்கிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த படிக்கட்டில் ஏறின நேரம் பார்த்து பின்னாடி வந்தவர் வலிக்கிட்டாரு. வழுக்கின வேகத்தில் கையில் இருக்கிற பொருளெல்லாம் செதறி விழவும் முன்னாடி போயிட்டு இருந்தவங்க என்னவோ ஏதோ நம்ம மேலே வந்து விழுது அப்படின்னு நினச்சி கொஞ்சம் பதறி தான் போனாங்க. இருட்டில் ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் தான் நிலைமை புரிஞ்சிருக்கு. இங்கே இந்த வீடியோவில் ரோட்டில் போயிட்டு இருந்தவர் அப்படியே வேகமாக வண்டி இந்த பக்கமே வந்துடுச்சு பாருங்க. ஏதோ கேட் நல்லா மூடி இருந்ததுனால கேட்டில் தட்டி அதோடு நின்றுடுச்சு. சில நேரங்களில் வண்டி கொஞ்சம் தடுமாறி தாறுமாறாக போகும்போது எங்கே போய் நிற்குதுன்னே தெரியல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, நல்ல மெக்கானிக் வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு வண்டி ரிவர்ஸில் ஓட ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க. எப்படியோ ஒரு வழியாக நிறுத்திட்டாங்க. பின்னாடி ஆட்கள் யாரும் வராததுனால இதோட போச்சு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் கார் வர வேகத்துக்கு அந்த கேப்பில் வேகமாக வெளியே வந்து ஒரு டாகையும் பார்க்குறோம். எப்படா அந்த கார் வெளியே போகும், அது கூட சேர்ந்து நம்மளும் வெளியே ஓடிடலாம் அப்படின்னு காத்திருந்துருக்கும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த வீட்டு காலிங் பெல் அடிச்சுட்டு எப்படியாவது உள்ளே ஓடிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்குள்ளே இந்த 2 டாகும் வேகமாக உஷாராக ஓடி வந்ததுனால இது கத்தின சத்தத்தை கேட்டே கொஞ்சம் மிரண்டு போனாங்க பாருங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் சோஃபால ஆளுக்கு ஒரு திசையில் படுத்திருக்கிறாங்க. இந்த பந்து விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்ததுனால கடைசியில் ஃபேனே ஒரு வழியாக கீழே தள்ளி போட்டுட்டாங்க பாருங்களேன். நல்ல வேலையை யார் மேலேயும் படலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பைக் ஓட்டிட்டு போகிறேன் அப்படின்னு வேகமாக போனவர் அதே வேகத்தில் நேராக போயிட்டாரு. பலகையெல்லாம் உடைச்சிட்டே போயிட்டாரு. பேசிட்டே வண்டியை திருப்புறதுக்கு மறந்துட்டார் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, நாய்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இவர் காரை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் இவரை எப்படியாவது பிடிச்சி தீரணும் அப்படின்னு இந்த டாகும் அவரையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. ஏதோ நடுவில் இந்த கார் இருந்ததுனால அங்கேயும் இங்கேயுமா போய் ஒரு வழியாக அதுக்கிட்ட மாட்டாமல் தப்பி இருக்கிறாரு. கரெக்டாக அதுவும் குறிப்பாத்து நிற்கிது பாருங்க. அவர் இங்கே வரும்போது அதுவும் இங்கே போகுது. கடைசியில் ஓடவே ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி தப்புறதுன்னு தான் தெரியல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, நல்லா மழை பெஞ்சதுனால இங்கே கடைக்கு வெளியே வச்சிருக்கிற கொடையை தூக்கிட்டே போக ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. திடீர்னு பளிச்சுன்னு ஒரு மின்னல் அடிச்சிருக்கு. இந்த மின்னலில் நான் வெளியே வரமாட்டேன்னு இவர் கடைக்குள்ளே ஓடி போயிட்டாரு. மின்னல் நேரங்களில் வெளியே போகாமல் இருக்கிறதே நல்லது தான். இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ஒரு சிங்கத்தை சுற்றி இத்தனை மான்களா அப்படின்னு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. இந்த மான்களுக்கெல்லாம் எவ்வளவு நம்பிக்கை. சிங்கம் உண்மையிலே ராஜா தாங்க. அதுக்கு ரொம்ப பசியாக இருந்தது அப்படின்னா மட்டும்தான் வேட்டைக்கு கிளம்புமா. மற்ற நேரங்களில் மானோ ஆடோ எது பக்கத்தில் வந்தாலும் கண்டுக்கவே செய்யாது. பசிக்கு மட்டும்தான் வேட்டையாடுறதே. மற்ற நேரங்களில் எப்படி ஜாலியாக இருக்குது பாருங்களேன். இத்தனை மான் வந்ததுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, கோழி பண்ணையில் நடக்கிற சம்பவம் தான். ஒரு கோழி எப்படி மேலே உட்காந்து அப்படியே ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. உட்காந்து ஆடியே தூங்கிடுச்சு போல. ஆனால் கண்ணெல்லாம் உருட்டுறத பார்த்தா ஆள் உயிரோட தான் இருக்கு. இந்த மாதிரி தொட்டில் ஆட்டி விட்டால் தூங்காத ஆளும் நல்லா தூங்கிடும் போல. பார்க்குறதுக்கு தான் காமெடியாக இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, படிக்கட்டில் ஏறுறதுக்காக போனவர் உடனே உஷாராகி வேகமாக அந்த பக்கம் ஓடி வந்துட்டாரு. இங்கே படிக்கட்டில் நீளமாக போயிட்டு இருக்குது ஒரு பாம்பு பாருங்க. கொஞ்சம் பார்க்காம நடந்து போயிருந்தா அவ்வளவுதான். இதுக்கு தான் அங்கே இங்கே பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து நடந்து போகணும்னு சொல்லி தராங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவர் சப்போர்ட்டுக்காக இந்த ஆடை பிடிச்சி வச்சிருக்கிறாரு பாருங்க. கொஞ்ச நேரமாக இந்த ஆடும் நம்மளை விடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. ஆனால் அவர் ஒரு கைத்தாங்கலுக்காக இந்த ஆடை பிடிச்சி வச்சு அப்படியே பேட்டி எடுத்துட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆடை குரல் கொடுத்து என்ன விடுங்கன்னு கேட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் சிங்கமெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற நேரத்தில் திடீர்னு சர்ன்னு ஓடி போயிருக்கு ஒரு காட்டு பன்றி. இவ்வளோ பக்கத்தில் போகுது, என்ன ஒரு தைரியம் அப்படின்னு இந்த சிங்கங்கள் எல்லாம் மிரண்டு பார்க்குது பாருங்க. காட்டு பன்றி எந்த தைரியத்திலையும் வரல. இங்கே சிங்கங்கள் இருக்கிற விஷயம் தெரியாமல் இந்த இடம் கொஞ்சம் நிழலாக இருக்கிறதுனால இந்த பக்கமாக ஓடி வந்துடுச்சு. ஆனாலும் ராஜாவை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி திரும்பி போயிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, மாடு அதோட வாழை அப்பப்போ ஆட்டிட்டு தான் இருக்கும். அதனால அந்த வாலில் விசிறியை கட்டி தொங்க விட்டுட்டாங்க போல. வால் ஆடும் போதெல்லாம் விசிறியை ஆடும்ல, அந்த நேரத்தில் நமக்கு நல்லா காற்று வரும் அப்படின்னு ஆளு கீழே படுத்துக்கிட்டா இருப்பாருங்க. இது என்னடா புது டெக்னிக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். ஏதோ மாட்டு சாணம் அவர் மேலே படாமல் இருந்தால் சரிதான். அப்படியே வீசி வீசி ஆள் நல்லா ஜம்முன்னு தூங்கவும் ஆரம்பிச்சிட்டார் போல. இந்த மாடு அவருக்கு ஏற்ற மாதிரி நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்கு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, மாடு ஒன்று ராத்திரி நேரத்தில் வேகமாக ஓடி வருது. விஷயம் தெரியாமல் அதே ரோட்டில் பைக்கில் போயிட்டு இருக்கிறாங்க. எதிரில் இன்னொரு மாடும் வேகமாக ஓடி வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு காட்சியை பார்த்துட்டு பைக்கில் போன ஆளுமே பைக்கை திருப்பிட்டு வேகமாக வர ஆரம்பிச்சிட்டாரு.
அங்கே பின்னாடி வந்துட்டு இருந்தது ஏதோ ஒரு காட்டு விலங்கு. இந்த மாடுகளை பிடிக்கிறதுக்காக ஓடி வந்ததுனால மாடுகள் உஷாராகி ஓடிட்டுருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒட்டகத்துக்கு மேலே ஒரு தடவையாவது ஏறி உட்காந்துடணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால இவர் தம் கட்டி முதுகலெல்லாம் ஏற்றி ஆளை எப்படியோ ஒட்டகத்துக்கு மேலே ஏறி உட்கார வச்சாரு. ஒட்டகமாக இருந்தாலும் சரி, குதிரையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பழக்கம் இருக்கணும். ஏறி உட்கார்ந்த வேகத்தில் அப்படியே சாரிக்கிட்டு கீழே விழுந்துட்டாரு பாருங்க. முன்னாடி தான் ஏறணும் போல இவர் தெரியாமல் பின்னாடி ஏறிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பைக்குக்கு பின்னாடி ஒரு சின்ன கூடாரமே போட்டுட்டாங்க பாருங்களேன். இந்த கூடாரத்தில் ஒரு ஆள் படுத்து தூங்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல கொசு வலையெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. பைக்கு ஓட்டுறவர் ஓட்டுனா போதும், பின்னாடி இருக்கிற ஆள் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாமல்ல, அதுக்கு தான் இப்படி ஒரு ஐடியா. பின்னாடி இருக்கிறவர் உட்காந்துட்டே போகணும் அப்படின்னு தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டாங்க போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் 2 கம்பம் மட்டும் வச்சுட்டு அதை எப்படி சொல்லட்டி ஆடிட்டு இருக்கிறாரு பாருங்க. பயங்கர வித்தக்காரராக இருப்பார் போல. கம்பு தான் அவரை தாங்கி இருக்குது. 2 கம்பை மட்டும் வச்சுட்டு இப்படி சுற்றுறதுக்கு கொஞ்சம் திறமை வேணும் தான். இங்கே இந்த வீடியோவில் ஒரு டாகோட சாகசத்தை தான் பார்க்குறோம். எதை பிடிக்கிறதுக்காக இவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து பறந்து வந்துட்டு இருக்கு ஒரு அணில் தான் சாகசம் பண்ணியிருக்கு போல. எவ்வளோ உயரத்துல இருந்து ஜம்ப் பண்ணி வருது பாருங்களேன். இவ்வளோ தூரம் ஓடி வந்ததுக்கு கடைசியில் ஒரு வழியாக அந்த டாக்கு கிட்ட இருந்து தப்பிச்சு மரத்தில் ஏறிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சிங்கம் ஒன்று எதையோ வேட்டையாடுறதுக்காக குறி பார்த்துட்டு இருக்கு. அந்த இடத்துல மெதுவாக ஒரு கண்ணுக்குட்டி நடந்து போயிட்டு இருக்கு பாருங்க. காட்டு பக்கமாக வந்திருக்கும் போல. கண்ணுக்குட்டியை பார்த்ததும் விடுமா, அவ்வளவுதான். அதோட பக்கத்துல இன்னும் 2 சிங்கங்களும் இருந்திருக்கு. எல்லாம் சேர்ந்து அதை மடக்கிடுச்சு. இங்க இந்த வீடியோல ஒரு பறவை அந்த இடத்துல சோகமா அமைதியா நின்றுட்டு இருக்கு. அங்க எங்க எதையும் இது கவனிக்கிற மாதிரி தெரியல. இதை பார்த்தது இந்த பூனை வேட்டையாடலமான பக்கத்துல போயிருக்கு. ரெடியா இருந்த நேரத்துல இன்னொரு பறவை வந்து பூனையை அந்த இடத்துல இருந்து தள்ளி விட்டுடுச்சு பாருங்க. இந்த பறவையை காப்பாத்துறதுக்காகவே வந்திருக்கும் போல. பூனை இதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம பலகீனமா இருக்கிற நேரத்துல எதிரிக்கு கொண்டாட்டமா தான் இருக்கும். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது வாத்து அதோட குடில்ல இருக்கு. இங்கே மெதுவாக அந்த வாத்து முட்டையை எடுக்கிறதுக்காக ஒரு விலங்கு போகிறத பார்க்குறோம். ராத்திரி நேரத்தில் மெதுவாக போய் எடுத்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி தண்ணியில் இறங்கி வந்துடுச்சு பாருங்க. முட்டையை தூக்கிட்டு போகிறது அங்கே இருக்கிற கேமராவில் பதிவாயிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது அதே விலங்கு தான். இது தண்ணியிலையும் இருக்கும், தரையிலையும் இருக்கும். பகல் நேரத்தில் ஒரு பெரிய மீனை வேட்டையாடுறது தான் பார்க்குறோம். பார்க்குறதுக்கே நம்ப முடியல பாருங்க. மீனை தண்ணியில் பிடிக்கவே முடியாது, எப்படியாவது நழுவி போகிறதுக்கு தான் பார்க்குறோம். ஆனால் அந்த மீனை கூட இது பிடிச்சிருக்கு. இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் மெதுவாக ஊருக்குள்ளே வந்து இங்கே இருக்கிற நாயை வேட்டையாடுறதுக்காக பார்த்துட்டு இருக்கிற ஒரு சிறுத்தையை தான் பார்க்குறோம். இந்த நாய் சுதாரிச்சு ஓடுறதுக்குள்ளே சிறுத்தை வேகமாக வந்துடுச்சு பாருங்க. ஒரு தடவை அதோட கையில் மாட்டிக்கிட்டா திரும்ப அதுக்கிட்ட இருந்து வெளியே வருது. கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கேட்டெல்லாம் தாண்டி வீட்டுக்குள்ளே இருக்கிற நாயை தூக்கிட்டு போகுது பாருங்க. பார்க்குறதுக்கே மிரட்டலாக தான் இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் குளிர் பிரதேசத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். இந்த நரி மெதுவாக தண்ணியில் ஓடி வந்து தண்ணியில் நீந்திட்டு இருக்கிற மீனை கரெக்டாக கேட்ச் பண்ணி கொண்டு போகுது. இந்த தண்ணியே நல்ல குளிராக தான் இருக்கும். இதுக்கு ஏற்ற மாதிரி இதோட முடி அடர்த்தியாக இருக்கிறதுனால இந்த குளிரெல்லாம் இதுக்கு அசால்ட்டாக தாங்க முடியுமா. அது மீனை பிடிச்சிட்டு போனால் இங்கே பதுங்கி இருக்கிற சிறுத்தை வேகமாக ஓடி வந்து கரெக்டாக இந்த முதலையை அப்படியே கேட்ச் பண்ணி வெளியே தூக்கிட்டு போயிடுச்சு. பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சியாக தான் இருக்குது. இந்த முதலையும் ரொம்ப கனமாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த வெயிட்டையும் தூக்கிட்டு மேலே போயிடுச்சு பாருங்களேன். இருந்தாலும் சிறுத்தைக்கு ரொம்ப பெரிய விருந்தாக தான் மாட்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது குடில் மேலே ஏற இருந்த இந்த ஆமையை பார்த்ததும் வாத்து வேகமாக ஓடி வந்து அதை தண்ணிக்குள்ளே மறுபடியும் தள்ளி விட்டுருக்கு. குடில தொட்டாலே அவ்வளவுதான் போல.